வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஒரு குழம்பு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலை இல்லைன்றதுனால 2-3 இலைகள் தான் சேர்த்துருக்கேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடுங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடாயை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அரிசி கழுவின தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அரிசியை ஃபஸ்ட்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2வது முறை கழுவும்போது வர தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விட்டு விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு நல்லாவே கொதித்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துருங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். சூப்பராக குருமா தயாராகிடும். இந்த குருமா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நல்லா சூப்பராகவே எண்ணெய் பிரிஞ்சு அழகாக தயாராகிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இந்த குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம அப்பளமோ இல்லை அவிச்ச முட்டையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.